நமது தியானத்திற்கு வசதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 23 24வது வசனத்தையும் வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பிதாவானவர் விரும்புகின்றார், பிதாவானவர் ஆசைப்படுகின்றார். அப்பாவுக்கு ஒரு ஆசை, நம்மை சிருஷ்டித்த பரமபிதாவுக்கும் ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இதை இயேசுநாதர் சுட்டி காண்பிக்கிறார். பிதாவானவர் விரும்புகின்றார் என்று. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது பெரியவர்களுக்கு உலக நடப்புகளை எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், இன்னைக்கு இருக்கிறது போல அந்த உலக நடப்புகளை அறிந்து கொள்வதற்கு வசதி இராது. எங்கள் ஊர் பள்ளி வேளையில் 10 நியூஸ் பேப்பர் இருக்காது. ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். ஒரு டீ கடை இருக்கும், அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். ஒரு வெத்தலைப்பா கடை இருக்கும், அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். இப்படி ஏதோ விரல் விட்டு எண்ணுகிற நியூஸ் பேப்பரை வாங்குவாங்க. பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி இருக்கிறது போல் பெட் காஃபியெல்லாம் கிடைக்காது வீட்டில், எங்கே தான் போவாங்க? அந்த தெருவுக்கு, அந்த ஊருக்கு போவாங்க. அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஒரு பெஞ்சு போட்டிருக்கோம் அல்லது 2 பெஞ்சு போட்டிருக்கோம். அதில் உட்காந்துட்டு பேப்பரை எடுத்து படிக்கும்போது ஒருத்தன் உத்து பார்ப்பான், ஒருத்தன் இழுப்பான். ஏன்னா படித்து ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கானுக்கிட்டு. அங்கே போனால் தான் உலகத்தின் நடைபெறுகிற நிகழ்வுகளை பத்திரிகைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம வீட்டில் 3 பேப்பர் 4 பேப்பர் வாங்கிறது போல் அங்கே வாங்கிறது இல்லை. இதுதான் அந்த காலகட்டத்தில் இந்த டீ கடைகளில் தான் உலக செய்திகளெல்லாம் மனிதனுடைய செவியில் வந்து விழும். சைக்கிள் கடையில் ஒரு வால்வு ரேடியோன்னு ஒன்று இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை அப்படி வால்யூம் ஏற்றி வச்சுருப்பான். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பதுன்னு வந்தோடனே எல்லாம் என்ன செய்யலாம் அப்படி காது கொடுத்து கேட்போம். ஏன்னா எல்லா வீடுகளிலும் அன்றைக்கு அந்த ரேடியோ இல்லை. செய்திகளை கேட்பதற்கு இப்படிப்பட்ட முறையை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அதுதான் முறை. அப்புறமா பெண்களுக்கு என்ன வழி அப்படின்னா, புதுசாக அங்கங்கே ஸ்ட்ரீட்டில் இங்கே எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு பள்ளிவிளைங்கிற பெரிய ஊரில் 3 பைப்பு தான் உண்டு. ஒன்று பள்ளிவிளை ஜங்ஷன், அப்புறம் அம்மங்கோயில் ஜங்ஷன், அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் 3, கோடவுன் பக்கத்தில் கூட ஒன்று உண்டு. 4 பைப்பு தான் உண்டு மொத்தம். இந்த 4 பைப்புலேயும் யார் வந்துடுவா? அம்மாமார் வந்துடுவாங்க. தண்ணி எடுக்க வரும்போதே, உனக்கு தெரியுமா தங்க நாடானுக்கு வீட்டில் நேற்று நடந்தது, அங்கே நியூஸ் போயிடும். அந்த ஊரில் நடந்த அத்தனை நியூஸும் பெண்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, பைப்பு வைத்த போது இப்படி ஆகிட்டு, அப்புறமா வீட்டுக்கு வீடு பைப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்புறமா போர் போட ஆரம்பிச்சிட்டோம். ரைட், நியூஸ் எல்லாம் வேறு முறையில் நமக்கு கிடைச்சாச்சு, மொபைலில் இப்போ கிடைச்சாச்சு. இதற்கு முந்தைய காலம் அப்படிங்கும்போது 10 ஊர் 15 ஊருக்கு ஒரு என்ன இருக்கும்? கிணறு இருக்கும். இந்த கிணற்றுக்கு தண்ணி எடுக்க பெண்கள் போயிடுவாங்க, ஆண்கள் போவாங்க. அங்கே தான் எல்லாருமே அந்த நியூஸை ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கம். இப்போ நம்ம வாஸ்தவமே யோவான் 4வது அதிகாரத்தில்
இயேசு ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாரு. பிதா விரும்புகிறார், பிதா ஆசைப்படுகிறார் என்கிற ஒரு தகவலை அங்க கிணற்று அடியில என் ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த கிணறுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியே இருக்கு. அந்த கிணறுல தான் யாக்கோபு தண்ணீர் எடுத்தார், மூதாதையர்கள் தண்ணி எடுத்தாங்க. அந்த கிணறு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிணறு. எல்லா ஊர்ல உள்ளவங்களும் அங்க வந்து தண்ணி, அன்னைக்கு கிணற்றுல தண்ணி எடுப்பாங்க. இந்த கிணற்றுல ஒரு அம்மா அன்னைக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க, சமாரியா தேசத்து பெண்மணி. இவர்கள் தனி யூதர்களா அப்படின்னா இல்லை, அவங்க யூத கலாச்சாரத்தையும் கொஞ்சம் பின்பற்றுவாங்க, மாற்று கலாச்சாரத்தையும் கொஞ்சம் பின்பற்றுவாங்க. அவங்க யெகோவா தேவனை தான் வழிபடுவாங்க. ஆனாலும் சில கொள்கைகளிலே அவர்கள் முரண்பாடு உடையவர்கள். இந்த பெண்மணிக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. யூதர்கள் அன்டச்சபிலிட்டியாக அவங்க பார்ப்பாங்க, அதாவது தீண்டத்தகாதவர்களாக சமாரியர்களை கொஞ்சம் ஓரம் கட்டி பார்ப்பார்கள், ஓரமாய் வைத்து பார்ப்பார்கள். இந்த அம்மா தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு அங்கே இயேசுநாதர் அந்த பெண்மணியை சந்திக்கின்றார். சந்தித்து பேசி கொண்டிருக்கிற தகவல் நமக்கு தெரியும். ஏமா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கும்போது, நீர் யூதனாக இருக்க என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? இயேசுநாதர் சொல்லுவார், உன்கிட்ட தண்ணி கேட்குற ஆள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே என்ன செய்திருப்பா, கேட்டிருப்பா. அப்படி இப்படி உங்கள்கிட்ட தண்ணி எடுக்கிறதுக்கான எந்த பொருட்களும் இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி நீர் தண்ணீர் கொடுக்க முடியும்? அதில் அவர் சொல்லுவார், ஏம்மா எப்படி நான் தண்ணி கொடுப்பேங்கிற, என்கிட்ட இருந்து ஊறுகிற நான் கொடுக்குற அந்த தண்ணி அந்த பருகிறவனுக்கு ஒரு காலமும் தாகமே வராது அப்படின்னு சொல்ல. உடனே சாஸ்டாங்கா முழந்துருவா, டெய்லி நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஒருக்கா குடித்தா நீ தாகமே வராதுமே, எனக்கு அந்த தண்ணியை கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், அப்படி உன் தண்ணி நீ கேட்குறல்ல அந்த தண்ணி உனக்கு வேண்டாம், உன் புருஷனை கூட்டிகிட்டு வான்னுட்டு. இவா யோசிப்பா, எந்த புருஷனை கூப்பிடுறதுக்கு? உடனே இவரே சொல்லுவார், உனக்கு ஏற்கனவே எத்தனை புருஷன் இருந்தான்? 5. இப்போ இருக்கிறதும் புருஷனே இல்லை. ஷார்ப்பா சொன்னது உடனே இவா சொல்லுவா, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிடணும். இவ அடுத்தது என்ன பண்ணுகிறார் பாங்க, 20வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4வது அதிகாரத்தில் 20வது வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, எந்த மலையிலே அப்படின்னு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஹெர்சீம் அப்படின்னு ஒரு மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். அவர் தொழுகையில் ஒரு வித்தியாசம். இந்த அம்மா எங்க தொழுதுகிட்டு இருக்காங்க? ஹெர்சீம் அப்படிங்கிற ஒரு மலையில அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஹெர்சீம் அப்படிங்கிற மலை எந்த மலை வாசிப்போமா? உபாகமம் 11வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிப்போம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம். உபாகமம் 11:29 மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவர். 2 மலையை மென்ஷன் பண்றாரு. இந்த மலையில இன்னும் கொஞ்சம் விவரமா படிக்கணும்னா இதே உபாகமத்தில் 27:11 முதல் வாசிங்க. சாபம் கூறப்படும் பொருட்டு 2 குரூப், மொத்தம் 12 குழு, 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தை 2 குரூப்பா பிரிக்கணும். 11ல இருந்து வாசிங்க 11 முதல். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் யோர்தானை கடந்து அந்த கானானுக்குள்ள நுழைந்த போது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, எந்த மலையில்? கெரிசீம் மலையில்
சிமியோன், சிமியோன், லேவி, லேவி, யூதா, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். எஸ். அடுத்தது இன்னொரு மலை, சாபம் கூறப்படும் பொருட்டு சாபம் கூறப்படுவதற்கு ஏபால் மலையில், ஏபால் மலையில இன்னொரு 6 கோத்திரம் இருக்கணும், 2 கோத்திரமா நிக்கணும். இந்த சமாரியர்கள் எந்த மலையில யெகோவா தேவனை வழிபட்டார்கள் அப்படின்னா, ஆசீர்வாதம் கூறிய இந்த ஹெர்சி மலையில. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கு இந்த மலையில தான் பலியிட போனார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அங்கே தான் ஹெர்சி மலையில், நல்லா கவனிக்கணும், ஹெர்சி மலையில் சமாரியர்கள் வழிபடுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் எந்த மலையில் வழிபடுவார்கள் நமக்கு தெரியும். எங்கே? ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த கொண்டு போன மலை மோரியா மலை. இந்த மோரியா மலையில் தான் பிற்காலத்தில் சாலமோன் என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டுறாரு. அந்த எருசலேம் ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஆலயம் அங்கே தான் இருக்கு, அங்கே கட்டப்படுகிறது. அங்கே தொழுகை, யூதர்கள் எருசலேமில் இருக்கிற அந்த மலையில் ஆராதனையை பண்ணுகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஹெர்சி மலையில் சமாரியர்கள் பண்ணுகிறாங்க. இந்த சமாரிய பெண்மணியோடு இப்படி இயேசுநாதர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசுநாதரை பார்த்து அந்த அம்மா கேட்குறாங்க, நாங்கள் இந்த ஹெர்சி மலையில் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்களே. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுநாதர் சொல்லுகிறார், நீ ஹெர்சி மலையை நினைக்கிற, யூதர்கள் எருசலேமில் இருக்கிறதான மோரியா மலையை நினைக்கிறாங்க. ஆனால் பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, பிதாவுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை என்ன தெரியுமா? வாசிக்கலாம், யோவான் 4வது அதிகாரம் 21. வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் இந்த மலையில, ஹெர்சி மலையில மாத்திரம் இல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற ஒரு காலம் வரப்போகிறது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற ஒரு காலம். அந்த பிதாவுக்கு ஒரு ஆசை. அதுதான் 23வது வசனம், யோவான் 24:23 கடைசி பகுதி சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய் என்றால் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசையோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு விருப்பத்தோடு கூட இருக்கிறார். நான் இங்கே தான் தொழுது கொள்வேன், நான் இங்கே தான் தொழுது கொள்வேன் என்று இருக்கிற மக்களுக்கு ஒரு அப்டேஷனை கொடுக்கிறார். எங்க ஹெர்சீம்ல இல்லை, எங்க எருசலேம்ல இல்லை, எங்கும் நீ தொழுது கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ எங்கும் தொழுது கொள்கிறவனாய் மாற வேண்டும் என்றே ஒரு அப்டேஷனை என் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அப்டேஷனை அக்செப்ட் பண்ண வேண்டியது நமது கடமை. இங்கே மிக தெளிவாய் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஏமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு வைங்களேன், அதிமேதாவிகளாய் மெத்த படித்தவர்களாய் இருக்கிற பலர் சொல்லுவாங்க, பிள்ளைகள் விருப்பத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி பிள்ளைகள் விருப்பத்துக்கு விட்டுருக்கு. அட்டேங்க அப்பா, என் பையன் விருப்பத்துக்கு நான் விட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்றில் ஒரு மொபைலை வச்சு கேம் விளையாடிட்டே இருப்பான், இல்லைன்னா ஒரு பாலை போட்டு காலில் அடித்து அவனையும் அடிச்சுக்கிட்டு அவனையே மட்டும் விளையாடிக்கிட்டு செவுரில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். டேய், படிக்க போகணுண்டா காலேஜுக்கு, உனக்கு எந்த குரூப் வேணும் அப்படின்னு கேட்டால், என் விருப்பம் டேடி கேம் விளையாடுவதே.
ஏன் விருப்பம் டாடி, ஃபுட்பால் விளையாடுவதே கவனிக்க வேண்டும். பிள்ளைகளின் விருப்பம் அல்ல. யாருடைய விருப்பமா? பிதாவானவர் விரும்புகிறார், அப்பா விரும்புகிறார். உன்னை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக 1000 கனவுகளோடு கூட இருக்கிற பரமபிதா விரும்புகிறார். நீ எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எங்க போகணும், எதை செய்யணும், இவைகளை எதை நிறைவேற்றணும். ஓ, நீயும் நானும் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பதாக உன் பெயரையும் என் பெயரையும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதே ஒரு பிள்ளையுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும். ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எந்த தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், என் பிள்ளைக்கு இஷ்டம்னு சொன்னீங்கன்னா அங்கே டேஞ்சரஸ். குடிகார தகப்பன் இருக்கிறான், அதை சொல்லி நான் சொல்றதுக்கு ஆயத்தமாக இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத தகப்பன் இருக்கிறான், அதை குறித்து நான் சொல்றதுக்கு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தகப்பனாய் ஒருவன் இருப்பானால் அந்த தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் பிள்ளைகளுடைய கடமை. பிதாவின் விருப்பம். உனக்கு விருப்பம் எருசலேம், உனக்கு விருப்பம் எருசலேம். இப்போ ஒரு அப்டேஷன் வந்திருக்கு, இந்த அப்டேஷனை பிடிச்சிக்கா. இந்த எருசலேமுக்கு முன்னாடி, இந்த எருசலேமுக்கு முன்னாடி நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட இடத்துல எல்லாம் கல்லை கொண்டு வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. பிதாவின் விருப்பம் என்ன? நீங்களும் நானும் கேட்கணும், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சிடுவேன். சொல்லுவோமா? உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. சொல்லு, உங்க ஆசைதான் எனது ஆசை. மீண்டும், உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பமே எனது விருப்பம் ஐயா. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறே. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறே. இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, உங்க ஆசைதான் எனது ஆசையப்பா, உங்க ஆசைதான் எனது விருப்பமையா. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறே. ஏசப்பா ஏசப்பா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறே. பிதாவின் விருப்பம். ஒரு தகப்பனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் பிள்ளைகளுடைய கனவாக இருக்கணுமே ஒழிய, கண்ட கழுதைகளுக்கு பின்னாடி போய் அதை நிறைவேற்றுறதுன்னு துடிச்சிடக்கூடாது. பிதாவின் விருப்பம். ஒரு தகப்பனுடைய, உண்மையான ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை திறந்து பார்த்தால் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் வேண்டும் என்று சொல்லி முழு சித்திரத்தையும் மனதிலே வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அதற்காக இரவு பகலாய் பிரயாசப்படுவான். பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உன் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய கரங்களை தடவி பார்த்தால் தெரியும். கடினமாய் உழைக்கிற ஒரு தகப்பனுடைய கரங்களை பார்ப்பீர்களானால் அது உன் கைகளை இருக்கிறது போல மென்மையாயிராது, அது கரடுமுரடாக இருக்கும். அது கடினமாய் உழைத்து அதனுடைய உருவம் கூட மாறி போக இருக்கும். நீ அந்த கைகளை பார்த்து ஒருவேளை கிண்டல் அடிக்கலாம். இதே போலதான் உன்னையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பி உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காக இந்த பரமபிதா செய்தாரே. ஓ, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது மகனே, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட, ஒரு அப்டேஷனோடு கூட இருக்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிக்க கவனிப்போம். 3 வசனங்களை நான் துரிதமாய் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். யோவான் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம். சர்ப்பமானது, யோவான்
3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிதாவின் விருப்பம் என்று பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்றோமே, ஏன் சொல்லுகிறோம்னா அந்த பிதா உனக்காக எனக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அவருடைய அன்பு என்பது விவரிக்க முடியாத ஒரு அன்பு. கண்ட கழுதைகள் என்று சொல்லப்படுகிற உங்களே என்னையும் காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு எனக்கும் மறுவாழ்வு கொடுப்பதற்கு தன் ஒரே பேரான குமாரனை தந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், ஐயா பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும், பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும். அவர் அவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார். இன்னும் வாசிப்போமானால் பவுல் சுட்டி காண்பிக்கின்றார். ரோமர் 8வது அதிகாரத்தின் 5வது அதிகாரத்தின் 8வது வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பிதாவின் விருப்பத்தை ஏப்பா நிறைவேற்றணும்? அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் என்பதை எப்படி பவுல் முடிக்கிறார் என்று சொன்னால், இயேசுவை கொடுத்தது நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை மரிக்க ஒப்பு கொடுத்து. இன்னும் கொஞ்சம் கூட கவனிப்போமானா, எப்பமா நாம் பாவிகளாய் இருக்கையில் நல்லவர்களுக்காய் ஒருவன் உயிர் கொடுப்பது என்பது ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம். ஆனால் பாவிகளாய் இருக்கும் போது, அயோக்கியர்களாய் இருக்கும் போது, தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாய் இருக்கும் போது, என்னை மீட்பதற்கு தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்து அவரை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரே, அந்த பிதாவின் விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு அந்த அம்மாட்ட சொல்றாரு, ஹெர்சி மலையில நீ தொழுது கொள்றேன்னு சொல்றியப்பா, இவங்க எருசலேம்ல தொழுது கொள்றான்னு சொல்றாங்களே அப்பா, இல்ல கொஞ்சம் அப்டேட் ஆயிக்கா. என்ன அப்டேட்டு? பிதாவின் விருப்பம். பிதாவின் விருப்பம். ஏன் பிதாவின் விருப்பத்தை செய்யணும்? ஒரே பேரான குமாரன் அந்த பூமிக்கு கொடுத்தார். ஏன் இந்த பிதாவின் விருப்பத்தை செய்யணும்? பாவியா இருக்கும்போது உனக்காக எனக்காக மரிப்பதற்கு அர்ப்பணித்தார். ஏன் இந்த பிதாவின் விருப்பத்தை செய்யணும்? 3வது அந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 4வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு காரணம் ஒரே பேரான குமாரனை இங்க அனுப்பிட்டார். 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. பிரைஸ் தி லார்ட். அப்பா, நீங்களும் நானும் ஆண்டவர்ட்ட அன்பு கூர்ந்ததனால் அல்ல, இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனை நேசித்ததினால் அல்ல, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்ததனால அவருடைய அன்பை விளங்கி கொள்ள முடிகிறது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு அந்த நியூஸை பல இடத்துல இருந்து நியூஸை கலெக்ட் பண்ணுறதான அந்த கிணற்றண்டையில் வந்து பரலோகத்திலிருந்து வந்த ஒரு புதிய ரெவலேஷனை அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறார். பிதாவின் விருப்பம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிதாவின் விருப்பம். பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். நேர பின்னாடி வந்துருவோம். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேணும்.
இந்த பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுநாதர் சொல்லுகிறார், தேவன் இன்னும் கொஞ்சம் சத்தமா, தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. அப்பா எங்கும் நிறைந்து இருக்கிறார். ஹெர்சீமில் மாத்திரம் இல்லை, எருசலேமில் மாத்திரம் இல்லை, எங்கேயோ கல்லை வச்சு அங்கே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அங்கே பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தினதுனால அல்ல, ஆவியாய் இருக்கிறார். எல்லா இடத்துல இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏசாயா தெளிவுபடுத்துகிறார். 66வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனது பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம், நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம், நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. Glory to Lord. Hallelujah. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. எங்கேயோ ஒரு இடத்துல கல்லை தூக்கி வச்சுட்டு அங்கே எண்ணெயை ஊற்றி அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளலாம். எங்கேயோ ஒரு இடத்துல பலிபீடத்தை கட்டிட்டு அங்கே பலி செலுத்திட்டு அங்கே தொழுது கொள்ளலாம். நோ, அப்டேட் ஆயிட்டோம். ஹெர்சோம் அப்டேட் ஆயிட்டோம். எருசலேம் இப்போ அப்டேட் என்ன? அவர் ஆவியாய் இருக்கிறார். வானம் சிங்காசனம், பூமி பாதபடி என்று சொல்லி முழு பூமியிலும் ஆவியாய் வியாபித்து இருக்கின்றார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? முதல்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினவர் சாலமோன். ஆலயம் கட்டி ஜபிக்கும் போது சொல்லுகிறார், வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தின் 7வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிங்கம்மா. Glory to Jesus. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அற்புதமான ஒரு ஆலயத்தை பொன் தகடுகளால் பொதிந்து சாலமோன் கட்டி இருக்கிறான். அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு சொல்லுகிறான், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளுமோ? ஓ, glory to Lord. அவருடைய பார்வையை பாருங்கம்மா, விஷனை பாருங்கம்மா. நீங்க பெரிய ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரப்பா. வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடின்னு சொன்னவரப்பா. நான் தோண்டு ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஆலயம் உம்மை கொள்ளுமோ? இந்த ஆலயம் உம்மை தாங்குமோ? ஐயோ, நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம். பிதாவின் விருப்பம் என்ன? அவர் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியாயிருக்கிற அந்த ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். அப்போ இங்கு என்ன நடைபெறுகிறது? ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிற இவர்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் அடங்கி விடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். ரொம்ப வெட்கத்திற்குரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்தில் எனக்கு வீடு பெருசாக வேணும், ஆனால் நான் கட்டுற ஆலயம் சிம்பிளாக இருந்தால் போதும். எனக்கு பெட்ரூமில் எல்லா வசதிகளும் வேணும், ஆனால் ஆண்டவருக்கு என்ன நான் கட்டுகிற ஆலயம் சின்னதாக போதும். கேவலமாக இருக்கிறது. இதை சிந்திக்கும் போது ஐயா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக எனக்காக கொடுத்தவர் அம்மாவை நாம் தானே வாசித்தோம். நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கையில் தன் குமாரனை உனக்காக எனக்காக பலியாய் கொடுத்தவர் அம்மாவே. ஐயோ, நீயும் நானும் அவரை தேடின நேரத்தில் அல்ல, தேடாத நேரத்திலே நம் மீது அன்பு கூர்ந்தவர் அம்மா. அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாம எதையோ நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் துடிப்போமானால் நம்முடைய இருதயம் கொஞ்சம் வேறு வழியில் திசை மாறி போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. திசை மாறி போய் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த வேத வாக்கியத்தை வாசிப்போம். 24:24.
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியாயிருக்கிறவரை எப்படி கொள்ளணும்? தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடும். இந்த ஆவியோடு என்று சொல்லுகிறது என்னால் முழு இருதயத்தோடு, சில சடங்காச்சாரங்கள் மூலமாய் அல்ல அப்படின்னு. உதடுகளினால் மாத்திரமல்ல, உதடுகள் தேவைத்தான், ஆனால் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகள் உள்ளம் கட்டளையிட்டவைகளாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் மற்றொன்றும் இல்லாதபடிக்கு உள்ளத்திலிருந்து உதடுகள் வழியாய் வருகிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுதான் ஆவியோடு தொழுது கொள்ளுகிற, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற. உண்மைன்னா சத்தியம். யோவான் 14:6 என்ன சொல்லுகிறது? வாசிப்போமா? அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Praise the Lord. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். சத்தியம் என்றால் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் குறிக்கிறது. யோவான் 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை அப்படியே வாசித்து பார்த்தோம்னா அந்த வார்த்தை தான் தேவனாய் தேவனோடு நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னா முழு இருதயத்தோடு சத்தியத்தின் அடிப்படையில் நீ என்ன செய்யணும்? அதுதான் பிதா விரும்புகிறார். நீ எருசலேமில் வர்ஷிப் பண்ணுறது இல்லை, நீ எருசலேமில் ஆராதிக்கிறது இல்லை, நீ உண்மையா பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றணும். பிதா சத்தியத்தின்படி, வேத வாக்கியங்களின்படி, வேதத்தின் உண்மையின்படி நீ ஆராதிக்கணும்னு அவர் விரும்புகின்றார். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நேர பைபிளில் ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் ஒன்று இருக்கிறது. தவறு என்பதற்கு தெளிவுகள் இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் மற்றும் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, வீட்டில் போங்க. நியாயாதிபதிகள் 17-18 வாசிங்க. முத வசனத்தை. எப்பிராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். குட். மீகா எப்ராயிம் மலை தேசத்தான். இவன் என்ன பண்ணானா பாருங்க. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் அம்மாவுடைய பாக்கெட்ல இருந்து, அம்மா வைத்திருந்த அந்த பர்ஸ்ல இருந்து, சுருக்கு பையில இருந்து என்ன எடுத்துட்டான்? 1100 வெள்ளிக்காசை மீகா எடுத்துட்டான். அம்மா களவு போனதும் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம அம்மா மாதிரி சொன்ன போல, என் பணத்தை எடுத்தவன் விளங்காமல் போவான். இப்போ இவனுக்கு பேரிங் இடிச்சிட்டு, ஐயையோ நான் விளங்காமல் போயிடக்கூடாது. நேரம் அம்மாட்ட வந்து, அம்மா இப்படி சொன்னதை நான் கேட்டேன், உண்மையா? ஆமாடா. இல்லைம்மா நான் தான் எடுத்தேன். ஓகே குட். உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? எங்கேயோ போனது இங்கே கிடச்சிட்டுப்பா, அதனால இது யாரு கொடுத்துருவோம்? கடவுளுக்கே கொடுத்துருவோம். கண்டினியூ வாசிங்க 3வது வசனம். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசு தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்கு முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். என்று பாருங்களாம், கொடுத்ததும் கர்த்தருக்கேன்னு ஒன்று என்ன செய்கிறாங்க அந்த அம்மா? அந்த பணத்தினால என்ன செய்கிறாங்களாம்? ஒரு வெட்டப்பட்ட சுரூபம், வார்க்கப்பட்ட ஒரு விக்கிரகம். ஓ, எந்த பணத்தில்மா? தொலைஞ்சிட்டு கிடைச்ச பணத்தில். நல்ல பக்தி இல்லையா அந்த அம்மாவுக்கு? ஆமாம். கர்த்தரை எப்படிம்மா தொழுது கொள்ளணும்?
ஆவியோடும் உண்மையோடும். இன்னும் சொல்ல போனால் அந்த உண்மைக்கு எப்படி வேட போட்டோம்? சத்தியம். சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? என்னை அன்றி வேண்டாம், எந்த விக்கிரகத்தை உனக்கு உருவாக்க வேண்டாம். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு மாறாக கர்த்தருக்கு தான் சொல்லி இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஒரு விக்கிரகம். அது மாத்திரமா? நீங்கள் கண்டினியூவாக வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 7வது வசனம் வாங்க. யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கி இருந்தான். 8. அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். பார்த்தீங்களா? ஒரு வாலிபன் அப்படி வாரான். அவன் ஆள் யார் அப்படின்னா லேவியன். அப்போ எந்த ஊர்லேருந்து வாரா? இந்த ஊர்லேருந்து வாரேன். இந்த அம்மாவும் இந்த பையனும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 10வது வசனம். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு. மீகானா யாரு? கள்ளன். யாரு? எந்த கள்ளன்? அம்மாட்ட இருந்து கள்ளவன்ட்ட கள்ளன். எஸ், அப்போ தான் புரியும். இந்த கள்ளனுக்கு அம்மாவும் இந்த லேவியனை கூப்பிட்டு, நீ என்னிடத்தில் இரு, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசு, நான் உனக்கு வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசும் மாற்று வஸ்திரம் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்ப உனக்கு சம்பளம் தாரப்பான்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. நம்மாள் யாரு? அப்படியே இந்த லேவியன் சம்பளத்துக்கு சம்மதித்து சத்தியத்தை வித்துட்டான். சத்தியத்தை என்ன செய்யக்கூடாதுமா? விற்கக்கூடாது. சத்தியத்தை வாங்கணும். பக்கத்தில் பார்த்து, சத்தியத்தை விற்கக்கூடாது, வாங்கணும். என்ன பணம் கிடைச்சாலும் சரிதான். சத்தியம் சத்தியமே. சத்தியத்துக்கு நோ காம்ப்ரமைஸ். உனக்கு காணாமல் போன பணம் கிடைச்சுன்னா நீ என்ன வேணாலும் செய். அதுக்காக நீ எதையாவது செய்து இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தருக்கு, இது கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லிட முடியுமா? நோ காம்ப்ரமைஸ். இங்கே என்ன சம்பவிக்கிறது? இந்த ஆள் பணத்துக்காக. இப்போ இந்த லேவியனுடைய பணி என்ன அப்படின்னா, இந்த பார்ப்பிக்கப்பட்ட இந்த சிலைக்கு தூபம் காட்டணும். அவ்வளோதான். இவன் சொல்லுவான், தூபம் காட்டுடான்னா ஸ்டாப். ஏன்னா இவன் என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்துக்கு நீ வேலை செய், சம்பளத்துக்கு வேலை செய். வாசிக்க கவனிக்கலாம். நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தின் முதல் வசனம் முதல். மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்றத கேளே. நீங்க மேல இருந்து அப்படியே வாஸ்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்க 12வது வசனத்தை வாசிப்போம். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. எப்போ? 11வது வசனம் வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாயின்னு சொல்லிட்டு சில புத்திமதிகளை சொன்னாரு. இந்த புத்திமதிகளை கேட்காததுனால பெரிய அபகடத்தில் சிக்கிக்கிட்டான். யாரு? இந்த எக்ஸ், இந்த மனுஷன். இவன் சிக்கின உடனே தலையில கைய வச்சுட்டு இப்ப வந்து சொல்றான், ஐயோ. 12வது வசனம். ஐயோ, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே. போதகம் யாருமா சொல்லுவா? போதகர் தான் சொல்லுவார். நீ கஷ்டப்படும் போது ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களை என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆனேனே என்று முறை. யாருமா? போதகர் சொல்லை கேளாதவன். நீ சம்பளம் கொடுத்து ஒரு லேவியனை கொண்டு வைத்திருக்கிறாய். அவன் சத்தியத்தை விற்கிறவன்.
நல்லா புரிஞ்சுக்கணும். அவை நீ சொல்லுகிறது போல, மீகாவே நீ சொல்லுகிறது போல வார்க்கிப்பிக்கப்பட்ட விக்கிரகத்துக்கு வழிபாடு செய்கிறவன். ஆனால் இப்ப அப்டேட் ஆயிட்டோம். பிதாவின் விருப்பம் என்ன? அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற இந்த ஆண்டவரை நீ ஆவியோடு ஆராதிக்கணும். உண்மைனா சத்தியத்தோடு. இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்போமா? பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். போதுமா? தீர்க்கன் ஏசாயா மனவேதனையோடு சொல்றாரு. தேவ மனிதன் சொல்லுகிறார், நீ ஏற்கனவே பாவி, உன் வாழ்க்கை மகா மோசம். உன் வாழ்க்கையை விவரித்து சொன்னால் ஒருவரும் உன் முன்னாடி வந்து நிற்க முடியாது. உன் மனைவி செருப்பகலத்தை அடிப்பா, பிள்ளை செருப்பகலத்தை அடிக்கும், உன் பையன் செருப்பகலத்தை அடிப்பான், உன் கணவனார் செருப்பகலத்தை அடிப்பான், உன் அப்பா செருப்பகலத்தை அடிப்பான். அவ்வளவு கேவலமானவன். அவ்வளவு பாவத்தோடு கூட இருக்கிற நீ பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை மீன்ஸ் தேவனை, தேவன் என்று சொல்றத இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சிந்திப்போமானால் சத்தியத்தை. ஆமென். சத்தத்தை உயர்த்தி, சத்தியத்தை அல்லாமல் சத்தியம் இல்லாத ஒரு ஆலோசனையோடு கூட நீ ஆலோசனை பண்ணி, ஏப்பா நீ பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டணும் அப்படின்னு நீங்க கண்டினியூ வாசித்து பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தையும் 21 வாசிப்போம். உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும், ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறம் சத்தியத்தின்படி உன்னை நடத்துகிற போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற போதகரை உன் கண்கள் காணும். காசு கொடுத்து மீகா வீட்டில் கொண்டு ஒரு லேவியனை வச்சுட்டு நான் சொல்றது போல ஆடுமா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இல்லப்பா, பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டாத, பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டாத. இப்ப என்ன சொல்றாரு? நீ உன் வாழ்க்கையை அப்படியே நீ அர்ப்பணம் செய்வாயானால் உன் போதகரை உன் கண்கள் காணும். தென் கண்டினியூ வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது, நீ வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே. நீ தப்பு பண்ணும்போது நீ செய்யறது தப்பு, இதிலே நடவுங்கள். நீ சரியான பாதையாகி இந்த பாதையிலே நடவுங்கள். உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உனக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே குழல் ஊதிக்கிட்டே இருக்கிற போதகருடைய வார்த்தையை நீ கேட்பாய். சத்தத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாமா? ஹல்லேலூயா. அப்டேட் ஆயிட்டோமா? பிதாவின் விருப்பம் செய்ய வேண்டும். பிதாவின் விருப்பம் என்றால் என்ன? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் என்றால் என்ன? உண்மை என்பது சத்தியம். இந்த சத்தியத்தின்படி உன்னை நடத்த வேண்டும். இந்த சத்தியத்தை போதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களை வைத்திருக்கின்றார். மோசே மூலம் ஆண்டவர் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், சுமார் 30 லட்சத்திற்கு அதிகமானவர்களோடு கூட ஆண்டவர் மோசே மூலம் பேசினார். மோசே மூலம் ஆண்டவர் மூப்பர்களோடு பேசினார். அன்னைக்கு மோசே மூலம் மூப்பர்களோடு பேசினார். இன்னைக்கு மூப்பர்கள் தான் மோசேட்டை பேசுகிறார்கள். நீ இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். இல்லைம்மா, ராங், தட்ஸ் ராங். பைபிள் பேஸ்டு ராங். தயவு செய்து பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொள்ளாதுங்க. ஐயோ நான் இப்படி செய்துட்டேன்னு ஒரு காலத்தில் புலம்பாதுங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட். என்ன மிகவும் தாழ்மையான ஒன்றை நான் சொல்லுகிறேன். கர்த்தரைகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பணிக்காக தாயின் கர்ப்பத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கெல்லாம் சொல்லுவோம் எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே அப்பாவின் விருப்பம் என்று ஓடி வந்தவர்கள். சொல்லுவோமா? எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு
இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. இப்படியாய் எங்க வாழ்க்கை அப்படியே சமர்ப்பித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால தான் நீங்க எங்களா கேவலமா நினைச்சாலும் பரவாயில்லைங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்கன்னு ஒரு பெக்கரை போல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கெஞ்சுகிறோம். நான் பேசுறது உனக்கு பிடிக்கல தான், நான் பேசுறது உனக்கு எரிச்சல் ஊட்டுகிறது தான், நான் பேசுறதுனால நீ என் மேல பயங்கரமான கோபம் கொள்ளுறது என்ன உண்மைதான் தெரியும். மனுஷன் தானே நானும். உன் முகம், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை எங்களால் அசைபோட தெரியாதா? உன்னுடைய முகத்தின் பாவனைகளை புரியும். நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும். இந்த போதருடைய சொல்லை நீ கேட்க வேண்டும், உன் வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இவ்வளவாய் பிரயாசப்படுகின்றோம். இன்னுமாய் புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுத நிருபமும் 13வது அதிகாரத்தை வாசிக்க கவனிப்போமாமா. 13:17 எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் இருக்கிறவர்களால் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல வேதனையோடு உங்களை போதிக்கிற போதகர்கள் சந்தோஷத்தோடே செய்யாதபடிக்கு, சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கொஞ்சமாவது கீழ்ப்படிந்து அடங்குங்கம்மா. அருமையான திருச்சபையே, என் சகோதரனே, என் சகோதரியே, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் நாங்கள். உங்க பிள்ளை தவறிச்சுன்னா உங்க மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற உங்களில் ஏதோ ஒரு பிள்ளை தவறி போச்சுன்னா எங்க மனசு கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். தங்கள் மந்தையை தவறாய் வழிநடத்துகிற 1000 மேய்ப்பர்கள் இந்த பூமியில் இருக்கலாம். ஆனா என் தேவன் என்ன உங்க நடுவில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்க நல்வாழ்வுக்காக. ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு தெரியும். ஆம், அந்த மேய்ப்பனுக்கு முன்னோடியாய் யாத்ராகமத்தில் ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் அடையாளம் காட்டினார். மோசே ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணினவன். சொன்னான் பாருங்க, எப்படி சொன்னான்? யாத்ராகமம் 32வது அதிகாரத்தின் 31 மற்றும் 32 2 வசனத்தை வேகமாய் வாசிப்போம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். யார்கிட்ட போய் நிற்கிற? ஆண்டவரே, நீர் சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த சஃபர் ஆகிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு மேலும் சஃபரிங்ஸை கொடுக்கிற அளவுக்கு நான் விடமாட்டேன். நீர் வரிது கட்டி கொண்டிருக்கிறீர். ப்ளீஸ் ஸ்டாப். உங்களுடைய ஆக்ஷனை நிறுத்திக்கிடுங்கப்பா. ஒன்று அப்படி ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னா என் பேர் அந்த புஸ்தகத்திலிருந்து அடிச்சிருங்க. இதுதான் உத்தரவாதம். உங்கள் நல்வாழ்வுக்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக இரவு பகலாய் பரலோகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சுமந்து கொண்டு நான் வந்து சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆராதனைகள் பல விதத்தில் இருந்திருக்கலாம். என்னைக்கு ஒரு அப்டேஷன், சத்தியத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். சத்தியத்தின்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும். இந்த சத்தியத்தின்படியே உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அமையுமானால், அதை பிதாவின் விருப்பத்தின்படியே நாம் செய்வோமானால் நமது வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பிதாவின் விருப்பத்தை செய்வதற்காக. ஜெபம் பண்ணுவோமா?